கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாக நம்முடைய சேனலில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் தெரிவியுங்கள். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபனேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. எபனேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறதுனால நாங்கள் தாழ்ச்சி அடையாமல் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறீங்களே, அதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக மாறட்டும். இந்த செய்தியை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது இதை கவனித்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே உங்கள் கரத்தை நீங்கள் நீட்டி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஆதியாம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோவின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் குறித்து ஆண்டவராகிய தேவன் சுற்றத்தார் நடுவில் ஒரு பெரிய பயங்கரம் உண்டானதுனால யாக்கோபை பார்த்து அவனுடைய பிள்ளைகளை பார்த்து அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் பயப்படும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் வேதத்தில் படிச்சிங்கன்னா, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 34:30 நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நாம் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாகுது. என்ன பயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காலமாக இவங்களை ஆண்டவர் அருமையாக வழிநடத்தி வந்துக்கிட்டே இருக்கிறார்.
ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் பெத்தேலில் வைத்து தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுவேன் என்று யாக்கோபு அவன் வெறும் கையுமாக கோலுமாக அவன் புறப்பட்டு வரும்போது ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆனால் அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றாமல் அவன் என்ன செய்கிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்தில் எதிரே கூடாரம் போட்டான். தன் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரனின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். தேவப்பிள்ளைகளே, இவன் பொருத்தனை பண்ணின ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் என்னை தகப்பனை விட்டு ஓடி போகிறேன், என் தகப்பனுடைய வீட்டில் இருந்து நான் பயந்து போகிறேன், என் சகோதரனுக்கு பயந்து நான் ஓடி போகிறேன், எனக்கு உணவு கொடுத்து எனக்கு வஸ்திரம் கொடுத்து நீங்கள் என்னை பாதுகாத்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார், நான் திரும்பி இந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிப்பேன்னு 28ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆனால் இப்போ ஆண்டவர் அவனை அழகாக நடத்தி ஆசீர்வதித்து எல்லா மேன்மைகளெல்லாம் கொடுத்து கனப்படுத்தி உயர்த்தி இவனை கொண்டு வந்த பிறகு இவனுடைய உள்ளத்தில் என்ன உண்டாது தெரியுமா? அந்த பெத்தேலுக்கு வராமல் இவன் என்ன செய்து விட்டான் என்றால், சீகேம் பட்டணத்தில் போய் குடியிருந்து அங்கே ஒரு நிலத்தை வாங்கி, ஆண்டவர் நிலத்தையெல்லாம் வாங்க சொல்லலை, ஒரு நிலத்தை வாங்கி அங்கே ஒரு பலிபீடம் கட்டி ஆராதிச்சுட்டு இந்த இடத்துல வாசம் பண்ணுறது தான் நல்லா இருக்கும்னு அங்கே குடியிருக்கிறான். அந்த சீகேம் பட்டணத்துக்கு யாக்கோபனுடைய ஒரே ஒரு பெண் மகள் தீனாள் என்று ஒரு பெண் மகள் இருந்தாள். அவள் அந்த பட்டணத்தின் பெண்களை பார்ப்பதற்கு போனபோது அந்த பட்டணத்தினுடைய ராஜாவினுடைய குமாரன் அவளை தீட்டுப்படுத்தினான். ஆனால் என்ன நடந்துச்சு, இங்கே சிமியோனும் லேவியும் தன்னுடைய சகோதரியை தீட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பயம், இப்போ என்ன செய்ய போகிறோமோ, நம்மளை எல்லாரும் சேர்ந்து கொன்றுவாங்களோ அழிச்சிருவாங்களோ யாக்கோபு பயந்து கொண்டு இருந்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நான் சகோதரனை ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமாகிய தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு 35:1 ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்ச தப்புக்கு உணர்ந்து, கர்த்தர் விரும்பாத இடத்துல போய் நான் வாசம் பண்ணிட்டேன், நீ கர்த்தர் சொன்னபடி நான் செய்வேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்த உடனேயே அந்த வசனம் சொல்லுகிறது, சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால் உண்டான பயங்கரம் அவங்களுக்கு உண்டாகி யாக்கோபனுடைய குமாரரை அவங்க பின்தொடராத அளவுக்கு சத்துருக்களை ஆண்டவர் தடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற வார்த்தையை கேட்கிற சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளையே, உங்களை நிறைய பேர் பகைக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக சிலர் எழும்புறாங்க, வேலை ஸ்தலத்தில் எழும்புறாங்க, படிக்கிற இடத்துல எழும்புறாங்க, வசிக்கிற இடத்துல எழும்புறாங்க, பக்கத்து வீட்டில் எழும்புறாங்க. உங்களுக்கு புரியலை ஏன் எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செயல்படுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பொறாமை கொள்கிறாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை விட தாண்டி ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். நம்ம சரியாக கடவுளுக்கு பயந்து வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படாமல் ஒரு வழியில் நம்ம இஷ்டப்பட்ட வழியில் நம்ம போனால் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புவாங்க, பயம் நம்மளை பிடிக்கும். இங்கே யாக்கோபுக்கு சுற்றத்தார் மத்தியில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் முன்னால் உங்களை குறித்து ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொன்னார் அல்லவா? அந்த மாதிரி ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுவார், நீ அவனை தொடாத, அவனுக்கு விரோதமாக எழும்பாத என்று கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் உங்களை குறித்து ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் பயப்படுவான் உங்களை பார்த்து. அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. நீங்கள் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி கடவுள் சொல்லுகிற வழியில் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் அப்படி தீமை செய்கிற மனிதர்களாக எழும்பினாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்கிற மனிதர்களை சத்துரு எழுப்பினாலும், கீழ்ப்படியாத இருக்கிற சுபாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென்.